வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு ரெசிடென்ஷியல் லேண்ட் பார்க்க போறேங்க. இந்த லேண்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னா, ஈஸ்ட் தாம்பரம் நியர்பை இருக்கிற சிட்லப்பாக்கம் தாங்க. வெரி பிரைம் ஏரியா சிட்லப்பாக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லானவும் காமான ஏரியாவும் இந்த சிட்லப்பாக்கம் இருக்கு. ரோடு ஆக்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிக் சைஸ் ரோடாகவே இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபீட் ரோடு. இது பாம்பன் சுவாமிகள் சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடுக்கு பேரலல் ரோடாக தான் நம்ம பார்க்க போகிற லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போகிற லேண்ட் ஏரியாவும் அமைஞ்சிருக்க இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம பார்க்க போகிற லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 1885 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பார்க்க போகிறோங்க. சிட்லப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்எஸ்என் ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், அன்னை வயலட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆலிவ் பப்ளிக் ஸ்கூல், ரோஸ்லி, லயோலா, இந்த மாதிரி ஒரு 8 ஸ்கூல் நிறைய இருக்குங்க. அதேமாதிரி எல்லா பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்பையாக இருக்குது. ஜஸ்ட் இந்த நம்ம இடத்துலேருந்து பார்க்க போகிற இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து சிட்லப்பாக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு சிட்லப்பாக்கம் போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது. நிறைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு நிறைய இருக்குங்க. தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி கேம்ப் ரோடு ஜங்ஷன் வேளச்சேரி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துக்கு சென்டர் பாயிண்டாக தான் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம அமைஞ்சிருக்குங்க இந்த இடம். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 1885 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஃபீட் வந்து அமைஞ்சிருக்கு. லென்த்து வந்து 65 ஃபீட் வந்து லென்த் அமைஞ்சிருக்குங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. எப்பவும் போல் ஹேண்ட்ஸிம்பிள் பார்த்துக்கலாம். அந்த காம்பவுண்ட் வால் வந்து வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைட்ஸ் வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது. நம்ம 2 சைட்ஸ் மட்டும் தான் காம்பவுண்ட் வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணும். நல்ல ஒரு ரெசிடென்சியல் லேண்ட் ஏரியா, பீஸ்ஃபுல்லான இடம், எந்த ஒரு சின்ன நெகட்டிவும் கிடையாது. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே கிரவுண்ட் வாட்டரும் எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு 100லேருந்து 150 இருக்கும். போர் வெல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாங்க. ரொம்ப செக்யூரிட்டியான இடம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பான ரெசிடென்சியல் ஏரியா இது. கண்டிப்பாக இந்த இடம் வந்து பாருங்கள். நல்ல ஒரு லொக்காலிட்டியில் அமைஞ்சிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து 9,814 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாரு. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,85 lakhs வருதுங்க. இந்த ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துருக்காரு செல்லரு. இன்றைக்கி இங்கே 10,000 மேலே இங்கே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். உங்களுக்கு 4 பக்கம் அளவும் இதில் கொடுத்துருக்குறேன். ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போடுங்க. நன்றி, வணக்கம்.